என்றால் என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு என்னதான் பதில்? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். என்ன பார்த்து கொள்ளப்படும்? என்ன பார்த்து கொள்ளப்படும்? என்ன பார்த்து கொள்ளப்படும்? இவங்க எதுக்காக போனாங்க? ஆபிரகாம் எதுக்கு தான் போனாருங்க? தன் மகனை வழி செலுத்தும்படியாக போனார். மகன் கேட்கிறார். மகனுக்கு கிட்டத்தட்ட 25 வயசு. 25 வயதுள்ளதான வாலிபன் தன் தகப்பனை பார்த்து கேட்கிறார். ஏனென்றால் 100 வயசுல பிறக்கிற இந்த மகனை மிக செல்லமாக வளர்த்து வருகிறார் இந்த ஆபிரகாம். ஆண்டவர் திடீரென்று தகப்பனும் பிள்ளை விளையாடி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சர்வ வல்லவர் கூப்பிட்டு சொல்றாரு, உன் மகன் எனக்கு பலி செலுத்து என்று சொல்லி. சர்வ வல்லவர் சொன்ன உடனேயே தன் பிள்ளையை கூட்டிக் கொண்டு போகிறார். அப்படி போகும்போது மகன் கேட்கிறான், அப்பா நம்ம எங்க போயிட்டு அப்படின்னு. மகன் சொல்றான், நாம் ஆண்டவருக்கு பலி செலுத்த போகிறோம் சொல்லி. அப்படி போறாங்க, வேலைக்காரனை கூட்டிட்டு போறாங்க, கழுதில் எல்லாம் வச்சு கொண்டு போறாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு பிறகு வேலைக்காரனை விட்டு சோதனம் இந்த ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கு மேல கொஞ்சம் விறகு கட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு சோதனை வச்சு கூட்டிட்டு போறாரு. அப்படிதான் மகனாகிய ஈசாக்கு கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? பலி செலுத்துறதுக்கு விறகு இருக்கிறது, பலி செலுத்துறதுக்கு நெருப்பும் இருக்கிறது. ஆனா பலி செலுத்துறதுக்கு இல்ல, ஆடு இல்லையே. மகன் கேட்கிறான், விறகு நாம் கொண்டு வந்திருக்கிறோம், நெருப்பும் கொண்டு வந்துட்டோம். ஆனா இப்ப நமக்கு பலி செலுத்துக்கு என்ன வேணும்? ஆடு வேணுமே, ஆடு வேணுமே. பலி ஆடு எங்கே என்று கேட்கும் போதுதான் சோதரம் அது யார் பார்த்துக் கொள்வாரா? அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். தேவன் எனக்கு என்ன சொன்னாரோ அதை செய்ய வந்திருக்கிறேன். மீதியில யார்தான் பார்த்துக்குவா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எலியாவிடத்துல ஒரு சம்பவம் நடந்தது. எலியாவின் தேவன் எங்கே என்று எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கு ஒரு சேலஞ்ச், ஒரு சவால் உண்டாகிறது. நீங்கள் ஆராய்க்க தேவனா நாங்கள் ஆராய்க்க தேவனா சொல்லி ரெண்டு பக்கத்துக்கு ஒரு சேலஞ்ச் வரும்போது ஒரு பாறை மேலே இந்த எலியா ஒன்று செய்கிறார். என்ன செய்தார்? பாறை மேல பலி ஆடுகளை வெட்டி வச்சிட்டார். அந்த பலி ஆடுகளை விறகு மேலே அடுக்கி வைத்து விட்டு இப்பொழுது எல்லாம் கேட்கிறாங்க, பலி ஆடு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, இந்த பலி ஆடு இருக்கிறது, விறகு இருக்கிறது, அது என்ன இல்லை? நெருப்பு இல்லையே. எலியா பலி செலுத்த போது பலி ஆடு இருக்கிறது, விறகு இருக்கிறது, நெருப்பு இல்லை. ஆனால் ஆபிரகாம் பலி செலுத்த கொண்டு போகும்போது விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, என்ன இல்லை? ஆடு இல்லை. வித்தியாசம் இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர் தேவன் பார்த்துக் கொள்வார். அப்படிதான் சோதரம் ஆபிரகாமே உன்னுடைய பிள்ளையாளர்கள் கை போடாது என்று சொல்லி சோதரம் அங்க சொல்லும் போதுதான் அங்கே கர்த்தர் அவருடைய கண்களை திறக்கும் போதுதான் அந்த ஆட்டை குறித்து ஈசாக்கு பதிலாக ஆபிரகாம் என்ன செய்தாராம்? தகன பலியிட்டார். அப்படி தகன பலி இடப்பட்டதான இடத்துல தான் சோதரம் ஒரு பேர் சூட்டுகிறான் ஆண்டவருக்கு. என்ன பேரு? அந்த இடத்துக்கு யெகோவா என்று கர்த்தருடைய பர்வதத்துல. அப்ப அந்த இடத்துக்கு தான் என்ன பேரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் தேவனுக்கு என்ன பேர் தான்? முதல் தேவனுக்கு என்ன பேர் தான்? முதல் தேவனுக்கு என்ன பேர் தான்? சர்வ வல்லவர். சர்வ வல்லவர் தான் அவருடைய பேரு. ஆனா அந்த சர்வ வல்லவருக்கு ஒரு அழகான ஒரு பேரை சொல்லுகிறார் ஆபிரகாம். என்ன பேரு? யெகோவாயே. அந்த இடத்துக்கு அந்த பேர் தான், அவருக்கும் அந்த பேர் தான், அந்த இடத்துக்கும் அந்த பேர். என்ன பேரு? யெகோவாய். யெகோவாய் என்ன கேட்ட கர்த்தருடைய பர்வதத்திலே கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்ம என்ன விளைக்க சொன்னா, தேவனுடைய பகுதியிலே தேவன் என்ன சொல்லுகிறாரோ, அல்ல தேவன் என்ன விரும்புகிறாரோ, அல்ல தேவன் என்னை கூட்டி என்ன நினைக்கிறாரோ அதை நான் அப்படியே செய்வேன். ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. தேவன் என்ன சொல்லுகிறாரோ, அல்ல தேவன் என்ன விரும்புகிறாரோ, தேவன் நினைக்கிறபடி எல்லாம் சொல்லுகிறபடி எல்லாம் நான் செய்வேன். ஆனால் அல்லது என்னை அர்ப்பணித்துக் கொள்வேன், ஆனால் அல்லது ஒப்புக் கொடுப்பேன், ஆனால் மற்ற எல்லாவற்றையும் கர்த்தரே பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. திருமண காரியமா கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நல்ல வேலை கிடைக்கணுமா கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்ம பிள்ளைகளை சுகமாய் ஆசீர்வாதமா இருக்கணுமா கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்ம எதிர்கால தேவையில்லை கர்த்தர் பரிபூர்ணமா சந்திக்கப்படணுமா கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அப்படி கர்த்தர் பார்த்துக் கொள்ள வேண்டுமானால் நான் எங்க ஏறணும்? பர்வதத்துல ஏறணும்.
அப்ப நான் பருவத்தில் ஏற 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 கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவா. ஆரம்ப ஒருவேளை அப்பமா இருக்கலாம், அது முடிவு சம்பந்தமாயிருக்கும். முடிவுதான் முக்கியம், ஆரம்பம் முக்கியம் இல்ல. ஆரம்பம் ஆடுது பாடுறது முக்கியம் இல்ல, முடிவு சம்பந்தமாயிருக்க வேண்டுமானால் நான் எங்க ஏற வேண்டும்? பருவதத்தில் ஏற வேண்டும். அப்படி பருவதத்தில் நான் ஏறும்போது மற்ற எல்லாவற்றையும் கர்த்தரே பார்த்துக் கொள்ளுவா. கர்த்தரை பார்த்துக் கொள்ள வேண்டுமானால் தேவன் என்னை பார்க்க வேண்டும், நான் கர்த்தரை பார்க்க வேண்டும். அவர் என்னை பார்த்து நான் அவரை பார்த்து சொல்றோம். அவர் சொல்லுகிறபடி எல்லாம் நான் செய்யும் போது மாத்திரம் தான் கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் சந்திக்கிற சர்வ வல்ல தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. இது எல்லாம் செய்யாம சும்மா போலித்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால், அல்ல போலித்தனமான ஏதோ ஆண்டவர் இருக்கிறார், சாமிக்கு போகணும், சத்தி கேட்கணும், அவனுக்கு ஒரு போலித்தனமான வாழ்க்கை வாழ்ந்தால் கர்த்தர் பார்த்துக்குவார். அதையும் பார்ப்பார், அப்படின்னா பார்ப்பார், இதையும் பார்ப்பார், அதையும் பார்ப்பார். இங்க ஈசாக்கு பதிலாக கர்த்தர் பழி ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில நம்மை பார்த்து மற்றவர்கள் பழி சொல்லாம இருக்கணும்னா அதுவும் நீதான், இதுவும் நீதான், ரெண்டு நீதான். மற்றவர்களை பார்த்து பழி சொல்லாம இருக்கணும்னா கர்த்தரை பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்ப தேவனை பார்த்துக் கொள்ள வேண்டுமானால் நான் கர்த்தருக்கு பலியாக வேண்டும். நான் பலி ஆகும்போது மற்றவர்களை பழி சொல்லவே முடியாது. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ள அவர் வந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட வாசிங்கள். யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4-27 வசனம் வாசிங்கள். யாத்திரையாகமம்